கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பிறந்த நாளுக்கு பிறந்த நாள் கூடவே சேர்ந்து இறந்த நாள் இறந்துட்டு ஆவியாயிட்டு வந்து நான் என்ன செய்வேன், அது வர கையெல்லாம் தூக்கி காட்டுறது. பிறந்த நாளும் பொய், இறந்த நாளும் பொய் தான். பிறந்த நாள்னு ஒன்றுக்குது இல்லை, அதை விட ஒரு பொய் இல்லவே இல்லை. நான் பிறந்த நாள் திரும்ப வரான் சொம்மனா போய் சொல்லுங்கிறேன்னுங்க. பிறந்த நாள் எப்படி வரும், பிறந்த போது நான் எப்படி இருந்தேன் சொம்மா கொண்டாடுறதுக்கு ஏதோ ஒரு நாள். நான் பிறந்த நாள்னு ஒன்று கொண்டாடுவேன், இறந்த நாள்னு ஒன்று கொண்டாடுவேன். யாருன்னா இறந்த நாள் நான் கொண்டாடுவேன், அவன் செத்துட்டான். ஆமாவா இல்லையா? ஆமாம், யாரோ ஒரு நான்சென்ஸ் சேர்ந்து 99 வருஷம் 200 வருஷம் ஆயிடுச்சு, 200வது பிறந்த நாள் கொண்டாடுறானா இல்லையா? ஆயா எதுக்கு அவனுக்கு லட்டு கொடுக்கணும், ஸ்வீட்டு கொடுக்கணும், நான் பெரிய ஆள் இங்கே ஊரில் இருக்கிறேன்னு தெரியணும். அதுக்கு ஏதோ ஒரு போட்டோ வச்சுட்டு இவர் என்ன பண்ணாரு, செத்தாருன்னு. பிறந்த நாளுக்கு என்ன பண்ணோம், ஒன்றும் பண்ண தேவையில்லை. இறந்த நாளுக்கு என்ன பண்ணோம், நீ ஒன்றும் இறந்த நாளுக்கு நீ ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறத கேட்டுங்க, மாந்தோப்புலாம் போக தேவையில்லை, நீங்கள் அங்கேயே நின்று சொல்லுங்க. மாந்தோப்பு எல்லாரையும் போக முடியாது ராஜா. அதுக்கு தோட்டம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 சென்ட்னாச்சும் வச்சு ஒரு 4 மரம்னாச்சும் வச்சுருக்கணும். புரியுதா? இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். மச்சிஞ்சி மூத்தார்லாங்கிறாங்களா, மொத்த மாமியார்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? சகலப்படலாங்கிறாங்களா? எல்லாம் சேர்ந்து இருப்பீங்களா? தூரமாக இருந்தால் எப்படி தோப்பாகும்? எல்லாத்தையும் கூட்டி எடுத்து வந்து ஒன்றா வச்சா தான் தோப்பாகும். தனி மரம் தோப்பாகுமா? தனி மரம் தோப்பாகுங்க. தூரமாக வச்சுக்கிறாரு மாந்தோப்புங்களே. பெரிய வீடை கட்டி எல்லாரையும் ஒன்றா வச்சுக்கணும். பெரிய வீடை கட்டி தோப்புன்னா மரத்தில் என்ன பண்ணு, தோப்பு எப்பயா எல்லா மரமும் பக்கத்தில் இதை தானே. அங்கே ஒரு அந்த இது வாடிப்பட்டியில் ஒன்று, வாக்கப்பட்டு ஒன்று, வத்தலை குண்டில் ஒன்றுனாக்கா எங்கே தோப்பாகும்? தனி மரம் தோப்பாகாது ராஜா. பிறந்த நாள் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. பிறந்த நாள் உண்மை கிடையாது. கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சும்மா கேக்கு வெட்டிக்கிட்டோ இல்லை, தெரியாது. ஆளாளுக்கும் ஒன்று ஒன்று இருக்குது. நம்ம தாத்தாலாம் கேக்கு வெட்டிருப்பாரு, வெள்ளைக்காரன் வரதுக்கு முன்னாடி கேக்கு வெட்டிருப்பாங்க. கேக்குன்னு ஒன்று செய்யாத போது என்ன பண்ணியிருப்போம் நம்ம? பிறந்த நாள் வந்தா கேக்கு கேசரி செஞ்சு கொடுப்பீங்களா? குத்துருப்பாங்கன்றீங்களா? கேசரி எப்படி செஞ்சுருப்பாங்க? எண்ணெயே இல்லையே. எண்ணெயே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு கரண்டி இருக்கும், அதில் ஊற்றி வடுகம் இருக்கும், அது அடுப்பில் போட்டு காமிச்சு அந்த குழம்புல எடுத்து ஊற்றுவாங்க. அப்படி தானே செஞ்சாங்க. கேசரி எப்படியா செஞ்சீங்க? இப்போ அப்படி தான் எடுத்து ஊற்றுவீங்களா? அப்பா உங்கள் தாத்தா தெரியாதுக்கு பேசிங்களா? நீங்கள் சின்ன பொண்ணாக்குறீங்க, உங்களுக்கு அப்பாலாம் கேசரி சாப்பிட்ருப்பாங்க. என்ன மாதிரி வயசானவங்களுக்கு அப்பாங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க இல்லையா? அது குட்டி பாப்பா பேபி, அவங்க தாத்தாலாம் கேசரி சாப்பிட்ருப்பாங்க. என்ன மாதிரி தாடி எழுத்துங்களுக்கு கூட தாத்தா எப்படி இருந்திருப்பாரு? கேசரி சாப்பிட்ருப்பாரு. கேசரி சாப்பிட்ருப்பாரா? பிறந்த நாள் என்ன பண்ணியிருப்பாங்க? என்னங்க ஏதுவே இல்லை, இப்போ கிடையாது. 75க்கு அப்போ முன்னாடி பிறந்தவங்களுக்கெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட்னா பரவாயில்லன்ட்டாங்க. இப்போ எனக்கு நரசிம்மராவுக்கு இவங்களுக்கெல்லாம் பிறந்த தேதி தெரியாது, எனக்கு பிறந்த தேதி தெரியாது. அதுமாதிரி எங்கள் அப்பா ஸ்கூலில் எதுவும் போய் கொடுத்துக்கிறாரு, சர்டிஃபிகேட் போட்டுக்கிறாங்க. 17 இன்ச்சுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தெரியும். போதும் இல்லை, யாருக்கு தெரியும்? உனக்கு போனாலும் உனக்கு தெரியல, நீ பெரிய ஆள். எனக்கு போன அது பிரச்சனை கிடையாது, மாதம் வித்தியாசப்பட்டுச்சு தானே. அப்புறமா நீ கணக்காக உன் பிறந்தநாள் சொல்கிறதுக்காக வந்து இருப்பீங்க. நீ கேள்வி கேட்கவே வரல, மாந்து போவேன்ற கேள்வி கேட்க வந்தால் அப்படி சொல்ல மாட்டேன். பிறந்த நாள் நமக்கு தெரியாது, யாரோ சொல்கிறாங்க. சாப்பிட்ற நாள் எனக்கு தெரியலாம், அப்போ நான் சொல்லிட்டு போவேன். யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் சாவ போகிற நாள் எனக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவேன், நானே சொல்லிட்டு போவேன். மேடம் இந்த நாள் நான் சாவ போகிறேன், கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னா பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சால் சொல்லிட்டு போகிறேன். ஆனால் பிறந்த நாள் எனக்கு கொண்டாடுறதுன்னா எதை வேணால் பண்ணி கொண்டாடலாம். கேசரி தான்ன்றதெல்லாம் கிடையாது. உப்புமா கிண்டி கூட கொண்டாடலாம், மிச்சர் குத்து கூட தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான்.
இப்போது ஸ்கூல்லலாம் அப்போல்லாம் வந்து 50 காசு சாக்லேட்டு 25 காசு சாக்லேட்டு எக்லர் சாக்லேட் இருக்குது இல்லை, அது ஒரு பாக்கெட் ஒரு 50-52 இருக்கும். அதுதான் பிறந்த நாள் எனக்கு, என்னோடய 17வது வயசில் 18வது வயசுலலாம். இப்போ உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பிரியாணி போட்டு கேக்கு வெட்டி வசதி பொறுத்து தான். அதனால் இப்படி கொண்டாடணும்னு சொல்லிட்டா பாவம் இல்லை. இப்போ இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கொண்டாடாமல் சேர்த்து போன தாத்தாலாம் வந்து அடிக்க மாட்டார் என்ன நைட்டில் வந்து. எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நீ வந்து பேரை வந்து இது மாதிரிலாம் பண்ணிக்கிறியே, நம்ம மரபை மாற்றக்கூடாதுரா, நம்ம காலகாலமாக எப்படி இருந்துக்கிறோம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொண்டாடிக்கலாம். எதை கொண்டாடுறதுக்கு சொம்மனா உண்மை கிடையாது. இதான் பிறந்த நாள்னே கிடையாது. ரேண்டமாக சுற்றின்னு வருது பூமி. லீப் வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு முறை வருது. எங்கே பிறந்த நாள்? நட்சத்திரம்லாம் கொண்டாடுவாங்க சில பேர். பிறந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், அது மட்டும் உண்மையாக என்ன 27 நாளுக்கு ஒரு முறை வருது. அது அதெல்லாம் சும்மா தமாஸ். கொண்டாடுறதுக்கு ஜாலியாக இருக்கணும். எப்படி ஏதோ ஒரு காரணம் காமிச்சு என்ன பண்ணா, பைக் வாங்கிட்டு கொண்டாடுறானே இல்லையா, பைக் வாங்கிட்டேன் வாங்க பார்ட்டி அப்படி தானே. லோன் வாங்கிட்டு கொண்டாடுறவங்களாங்கிறான். நான் வந்து ஐசிஎஃப்ல வேலை பார்த்தேன். அர்பன் பேங்க் லோன் வரும், அது 2 பேர் சூரிட்டி போடணும். சூரிட்டி போட்டால் தான் அந்த லோன் சேங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அர்பன் பேங்க் லோன் வந்தால் சூரிட்டி கொடுத்தவங்களுக்கு எது போய் பார்ட்டி வைக்கணும். இது மாதிரிலாம் இருக்கிறாங்க. லோனை கொடுத்துட்டு பார்ட்டி வைக்க சொல்லுவான். ஒருத்தருக்கு என்ன பண்ணால் ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுப்பான், நீ தான் 1000 ரூபாய் கடன் வாங்கின பார்ட்டி வைக்கணுவான். அவனை கூட போய் 800 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வந்துடுவான். இதெல்லாம் எங்கள் கம்பெனியில் அது மாதிரிலாம் நடக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஃபேக்ட்ரியில் வேலை செய்யவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி தமாஸாக கூட என்ன பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. டிசிட்டிஷனாக பனின் வாங்கிட்டு கொண்டாடலையா, கர்ப்பம் ஆகிட்டே கொண்டாடலையா, புள்ள பொதிச்சு கொண்டாடலையா, கவுந்துட்டான் கொண்டாடலையா, நிமிந்துட்டான் கொண்டாடலையா, நடுகலையா கொண்டாடலையா, இப்படிலாம் வசதியை பொறுத்து தான். சில பேர் வேணும்னே வாடகை போவாங்க, பால் காய்ச்சுவாங்க, வீட்டுக்கு வாடகை போய் பார்த்துக்கிறீங்களா? வாடகை போந்து சொந்தக்காரெல்லாம் கூப்பிடுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? அந்த மாதிரியே இப்போ இது மாதிரி பல விதமான கொண்டாட்டங்களை என்ன பண்ணுறாங்க, டெய்லியும் கொண்டாடுறவன் நான். இன்றைக்கி தான் இல்லை, ஒவ்வொரு விடியலும் எனக்கு கொண்டாட்டம் தான். ஒவ்வொரு சச்சங்கமும் எனக்கு ஒரு கொண்டாட்டம் தான். கொண்டாடுறதுக்காக தான் அங்கேருந்து ஒரு 450 கிலோமீட்டர் வந்துக்கிறேன் இங்கே. புரியுதுங்களா? அங்கேயே உட்காந்து இருந்துருக்கலாம். ஸோ கொண்டாட்டம் என்னுடைய பிறப்புரிமை. அது எதனா பேரில் கொண்டாடின்னு இருப்பேன். போனேன், அது உங்கள் இஷ்டம். டிப்ஸ் எல்லாம் நோ சொல்லவே மாட்டேன். தப்பு. ஏழைக்கிறான், அவன் எப்படி கொண்டாடுவான்? அடுத்த வேலை சோறு இல்லாதவன் பிறந்த நாள் என்ன பண்ணுவான்? தப்பு. ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அது. ஒரு மனிதனை இப்படி வாழ் அப்படின்னு சொல்லலாம், தனி நபரை. இந்த மாதிரி பொது வெளியிலேருந்துன்னு ஒருத்தனை இப்படி வாழ்னு சொல்லக்கூடாது. குற்றம். தெரியாத நாய்ங்க அது மாதிரி வளர்ந்துக்குது. மிகப்பெரிய குற்றம் அது. புரியுதா? ஏன் குருடன் எப்படி சாமி கும்பிடுவான்? குருடனுக்கு சாமி இல்லையா என்ன? அப்புறமா தப்பு. பொது வழியில் என்ன சொல்லக்கூடாது, இப்படி இருக்கணும் இலக்கணங்களை வகுக்கக்கூடாது பொது வழியில். அப்படி வகுத்தா எல்லாருக்குமா தான் இருக்கணும். இலக்கணம் வகுத்தா இருக்கணும். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சொல்லலாம். ஏன் பிரச்சனை இல்லை, அவன் இஷ்டம். அப்படித்தானே? சாக்லேட் குத்து கொண்டாடிக்கலாம், மிட்டாய் குத்து கொண்டாடிக்கலாம். ஏன் பனியில் ஒரு சாக்லேட் வச்சு கட்சி காக்கா கடி கட்சி பிரித்து ஒன்றும். நாங்களாம் அப்படிலாம் ஸ்கூல் லைஃப்லலாம் சட்டையிலேருந்து இப்படி அந்த சட்டை வரும், அதை மடித்து எடுத்து போய் வாயில் வச்சு கடிச்சோம்னா அந்த மிட்டாய் நாளாகும். ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுப்போம். எக்லரை கட் பண்ணி மாதிரிலாம் கொடுக்கல, ஸ்வீட் எடுக்க கொண்டாடின்ட்டு அந்த கல் மிட்டாயை. இன்னும் நான்லாம் சாப்பிடும்போதெல்லாம் கமர் கட்டுன்னு ஒன்று வரும், அதில் 5 பைசா 3 பைசா 2 பைசாலாம் உள்ளே வச்சுருப்பான். இப்போ தான் தெரியுது யார் கையில் போடுதோன்ட்டு. குசுரவை கையில் போய் அதுக்கெல்லாம் போய் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை கமர் கட்டு உள்ள போட்டு வச்சுருவான். இப்போ கொடுத்தா ஹைஜீனிக்கு இதெல்லாம் சொல்லுவான். அப்போ அப்படிலாம் இல்லை, நம்ம நல்லா சப்பி அந்த முட்டாயும் சப்பி ஃபுல்லாக சப்பிட்டு தான் நம்ம. யாரெல்லாம் கமர் கட்டு முட்டாய் காசு வந்தது? ஓகே பரவாயில்ல, கமர் கட்டுலாம் சாப்பிட்டு வந்துக்கிறீங்க. அதனால் டிப்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசிர யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.